ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. அது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. உங்களுக்கு சம்பளம் அரசு விதிகள் படி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல முறை முயற்சி செஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலையா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த முறை விண்ணப்பிங்க, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். விண்ணப்பித்தால் 100% உறுதி. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒரு சிலரால் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். ஸோ அவங்க விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி இது அவசர வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உடனடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் சொல்லியிருப்பேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். 2026க்காக உங்களுக்காக வந்து பாருங்க, மேல்நிலைப் பள்ளியில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் உங்களுக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. அதுலேயும் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் முதுகலை ஆசிரியர் தான் விண்ணப்பிக்க முடியும், இளங்கலை விண்ணப்பிக்க முடியாது. அதனால தெளிவாக புரிஞ்சுக்குங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. ஏன்னா அரசு உதவி பெறும் பள்ளிங்கும் போது தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் பொருளியல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு MA + B.Ed நீங்கள் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஓசி பிரிவினர் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமு இந்த மாதிரி மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிங்கும் போது டெட் எக்ஸாம் கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தேவைன்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தால், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தால், டிகிரி அண்ட் டிசி, ரெஸ்யூம் வித் ஃபோட்டோ. ரெஸ்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டிக்குங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்கலாம் விட்டுருங்க. சார்ஜ் சென்டர் கம்பல்சரி, இதர சான்றிதழ் இருந்தால் வைங்க எல்லாம் விட்டுருங்க. எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருங்க. இந்த 9 சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 15/3/2026ங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிங்களா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏற்கனவே டாக்குமெண்ட்லாம் வச்சுருப்பீங்க. உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்பிடுங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் செயலாளர் MAVMM மேல்நிலைப்பள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ் வடம்போக்கி வீதி, ஏனைக்கல், மதுரை 1. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து முதல்ல சென்ட் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லேண்ட்லைன் நம்பர், ஸ்கூலோட லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கால் பண்ணி பாருங்கள். 0452 45000133. இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு ஸ்கூல் டைமில் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய தகவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.